ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இந்த தினம் 762வது நாமாவளியாக ஓம் வரிஷ்டாய நமः. முருகப்பெருமான யாவரினும் மேன்மை தங்கியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் எப்படி இருக்கார்னா எல்லாருக்கும் மேலானவராக இருக்கார், மிகவும் முக்கியமானவராக இருக்கார் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் இறைவன். அதனால தான் அவருக்கு நாமமே சுப்பிரமணியம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இப்போ இறை சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா எல்லா விதமான பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய பெரும் சக்தி வடிவம், கருணையே வடிவமானது. வரிஷ்ட அப்படின்னா மிக மிக சிறந்த, எல்லாவற்றையும் விட நல்ல, மிகவும் முக்கியமான அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் அந்த வரிஷ்டன்ற சப்தம் கொடுக்கும். கணபதியினுடைய தியான ஸ்லோகம் வர்ணிக்கும் பொழுதும் ஓம் சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் அப்படின்னு அவரை வர்ணிக்கும். சிவதனய வரிஷ்டம் அப்படின்னு அந்த மகா கணபதி எப்பேற்பட்டவராக இருக்கார், யாருடைய குழந்தையாக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கும். அது மாதிரி இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அந்த குணம், உயர்ந்த செயல், இதெல்லாம் அவர் எப்பேற்பட்டவர், சிறந்தவர் அப்படின்றத வர்ணிக்கிறது. அதை அனுபூதிமான்கள் எல்லாம் தன்னுடைய அனுபூதியில் அடைந்து சொல்லியிருக்கா. அதை வர்ணிக்கும் பொழுது திணியான மனோசிலை மீதுணதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார். அதாவது எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டு வள்ளியம்மையினுடைய திருவடியை தொழுது நிற்கிறார் அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வள்ளி அப்படின்றது இச்சா சக்தியை குறிக்கக்கூடியது, உயிர்களை குறிக்கக்கூடியது. இச்சா வள்ளி அப்படின்றது இந்த இடத்துல ஜீவாத்மாவை குறிக்கும். அப்போ இறைவன் அந்த அருள் தவத்திற்கு மெச்சி இறைவன் நம்மளை தேடி வருவார் அப்படின்றத தான் இந்த தத்துவார்த்தமான இடத்துல இந்த முருகன் வணங்கி இருக்கார். குறைதல் இல்லாத மிகுந்த அன்புடைய கருணை கடவுள் அவர். அப்போ அவர் எதுக்காக வள்ளிக்கிட்ட போயிட்டு என்ன வேலை செய்யணும்னு நிற்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வள்ளின்றது ஜீவசக்தியை குறிக்கும், ஜீவனை குறிக்கக்கூடியது. அப்படி அந்த ஜீவனுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னா, கடினமான என்னுடைய மனம் கல்லின் மீது அந்த உமது பாதமாகிய அழகு தாமரை மலருமா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இந்த ஜீவாத்மா அவனுடைய மனம் எப்படி இருக்குன்னா, மனோசிலை, அந்த மனம் சிலான கல் இல்லையா, கல் மாதிரி இருக்கே. இந்த கல் மீது உமது பாதமாகிய திருவடி, சுவாமியினுடைய பாதம் மலர் பாதம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த மலர் பாதம் அது பட்டு என்னுடைய ஹிருதயம் மலருமா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவருடைய கருணை எப்பேற்பட்டதுன்னா வள்ளியை நோக்கி அனுக்கிரகம் பண்ணுறார். அது மாதிரி கருணையே வடிவமானவர் குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட மிக சிறந்த சக்தியோடும் அதே சமயத்தில் முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவரினும் மேன்மை தங்கியவராக வர்ணிக்கிறது. ஓம் வரிஷ்டாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.